அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, honor the Lord with thy substance and with the first fruit of all thine increase என்று எழுதப்பட்டிருக்கிறது. first fruit, முதற் பலன். இந்த முதற் பலன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, முதற் பலன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கக்கூடியது அப்படின்னா, ஒரு பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் எல்லாம் நீங்கள் பெருக்கத்தை காண விரும்புவீர்களே, ஆனால் எல்லா பகுதியிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா விளைச்சலின் முதற் பலனை யாருக்கு கொடுத்தார்கள்? கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அதை எப்படி கொடுத்தார்கள் அப்படின்னா, அதை ஒரு வாரம் முழுவதும் பண்டிகையாய் ஆசரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கனம் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், என்னுடைய முதற் பலன் என்பது அது என்ன செய்கிறது அப்படின்னா, கர்த்தரை கனம் பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் நம்மை கர்த்தரை கனம் பண்ணுகிறோமோ, அல்லது நான் இப்படி சொல்லுவேன், நீங்க முதலாவது நீங்க தேவனை மையப்படுத்துகிற எந்த காரியத்திலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர்தான் முதற் பலனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்துல அவர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, அவர் முதற் பலனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அது கர்த்தருக்குரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 13வது வசனம். அங்கே பாருங்க, முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவைகள். பிரைஸ் அல்லாஹ். நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலின் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கிறது. நான் கர்த்தர் என்றார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதற் பேரானவை எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. இப்போ கர்த்தருடையதை நான் என்ன செய்யணுமா? அதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வேதத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, அவர்கள் அறுவடை செய்கிற அந்த அறுவடையில் இருந்து ஒரு பகுதியை, அதை எப்படி சொல்றாங்க, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது 1.6 to 2.5%
அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு போர்ஷனாக, ஒரு பகுதியாக அவர்கள் கொடுக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் சும்மா கொண்டு கொடுக்கல, அவர்கள் எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும், எப்படி அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று வேதத்துல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, வாசிங்க. உபாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 16:9. நீ 7 வாரங்களை எண்ணுவாயாக. எத்தனை வாரங்கள் எண்ணணும்? 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை என்ன செய்ய வேணும் அப்படின்னா எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை ஆகிய ஒரு பகுதியை செலுத்து. பிரைஸ் எல்லாம் என்ன செய்யணுமா? ஒரு பகுதியை என்ன சொல்றார் ஆண்டவர்? செலுத்த சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த வசனம் அப்படி இருக்கட்டும். 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 31, 5, 6 சீக்கிரம் வாசிங்க. பிரைஸ் எல்லாம் 31, 5, 6 எடுக்கலையா? இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனியிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலனை, நல்லா கவனிக்கணும், எதப்பா? முதற் பலனை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பூரணமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? பூரணமாய் கொடுத்தார்கள். அதை எங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு உபாகமும் 26வது அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதிலே வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தலத்துல நீ என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நல்ல கவனிங்க. அப்ப நான் இத்தனை வசனத்தை ஏன் காட்டி கொடுத்தேன் அப்படின்னா, so first fruits is belong to God. முதற் பலன் அது யாருடையது அப்படின்னா கர்த்தருடையது. பிரைஸ் எல்லாம். இந்த முதற் பலனை நான் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது, அந்த 26:10 பாருங்க, இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை தேவனுடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யுது? பணிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று நான் என்ன சொல்லணுமா? நான் முதற் பலனை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் முதற் பலனை என்ன செய்திருக்கிறேன்? நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவருடைய சந்நிதியில நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை அறிக்கையிட வேண்டும். 3வது வசனத்துல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் அறிக்கையிட வேண்டும். எதை அறிக்கையிடணும்? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அல்லது எனக்கு கொடுத்த வருமானத்தில் ஒரு பகுதியை, என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் என்ன செய்திருக்கிறேன்ப்பா? சொல்லுங்க. நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்து நான் தேவனுடைய சமூகத்தில் அதை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்ல போறேன். நல்ல கவனிங்க. ஏன் இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு இந்த வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, கர்த்தர் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பதற்கு, நான் சொன்னேன்
நீங்கள் கொடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்பது அது உங்களுடைய பெருக்கத்திற்கு உதவி செய்யும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, என்ன பண்றோம்? தசமபாகமும் ஒண்ணு, முதற் பலனும் ஒண்ணு, எல்லாவற்றையும் ஒன்றாக கருதுகிறோம். வேதம் அப்படி சொல்லல, வேதம் அப்படி சொல்லல. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, வேத வசனத்தின்படி, ஏன்னா இது தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனையாய் இருந்தது. நான் கொடுக்கும் தேசத்தில் நீங்க போய் நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது நீங்கள் அனுபவிக்கிற எல்லாவற்றிலையும் நீ என்னை கனம் பண்ணு. நான் இப்படி சொல்லுவேன், நான் கர்த்தருக்கு கொடுக்கிற முதற் பலன், அதாவது ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற பிரியாரிட்டி. நம்ம எல்லாத்தையும் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தரையே தேடுறோம் பாருங்க. அப்படி அல்ல, நாம் செய்கிற முதலாவது, நீங்க எந்த காரியத்தை செய்தாலும், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலேயும், எந்த பொருளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலேயும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை முதல் இடத்துல வைக்க கற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவது ஃபர்ஸ்ட் seek the kingdom of God. முதலாவது யாரை தேடணும் அப்படின்னா, தேவ ராஜ்யத்தை தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். குறைவா கொடுக்கப்படும் எழுதப்பட்டிருக்கா? சொல்லுங்க, என்ன கொடுக்கப்படுமா? அப்பொழுது. எப்போ? ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்க தேவனை வைக்கும் பொழுது. ஏன் இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள்ல நாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க தேவனை முதல் இடத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில காலதாமதம்? ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை அப்படின்னா, தேவனை நாம் முதல் இடத்துல வைக்கிறது இல்லை. உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியில நீங்க என்ன செய்தாலும் சரிங்க, தேவனை உங்க வாழ்க்கையில முதல் பகுதியில வைங்க. வார்த்தை சொல்லுது பாருங்களேன், எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். 44:30. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும். என்னங்க எழுதப்பட்டிருக்கு? முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் யாருடையதா இருக்கிறது அப்படின்னா, ஆசாரியனுடையதா இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தை இதுதான். ஆசீர்வாதமே தங்க மாட்டுக்கு பாஸ்டர். பிரைஸ் எல்லாம் எப்படி தங்கும்? வார்த்தை சொல்லுது, ஆசீர்வாதம் தங்கும்படி பிசைந்த மாவில் முதற் பாகத்தை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் முதற் பலனை நான் தேவனுக்கு கொடுக்கும் போது நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன். முதற் பலன் எதுவா இருந்தா? பரிசுத்தமா இருந்தா. பிசைந்த மாவு முழுவதும் என்னவா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க முதல்ல கொடுக்கிற காரியம், நீங்க முதல்ல கொடுக்கிற தேவனை கனம் பண்ணும் பொழுது மீதி இருக்கிற உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அது எதாய் மாறுகிறது அப்படின்னா, பரிசுத்தமாய் மாறுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில முதற் பகுதியை நான் தேவனுக்கு கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் காலையில் எழுந்திருக்கிறீங்களா, முதல் நேரத்தை
தேவனுக்கு கொடுங்க. முதல் நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. கொடுத்து பாருங்களேன். தேவனோடு பேசி பாருங்களேன். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவனுக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்து அவரை நீ கனம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க கனம் பண்ணக்கூடிய நபர் யாரு அப்படின்னா கர்த்தர். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஏன்னா அவர் தான் யாருன்னு சொன்னேன், முதற் பலன் சொன்னேன். நீங்க அந்த வார்த்தையை வாசிக்கும் போது யாத்திராகமம் 23வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 23:16. Glory to God. வாசிங்க. நல்ல கவனிங்க. முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவில் சேர்ப்பு கால பண்டிகையையும் நீ ஆசரிக்க வேண்டும். நல்ல கவனிக்கணும். அப்ப தேவனுக்கு இந்த பண்டிகையை என்ன செய்யணும்னு சொல்லுது, ஆசரிக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம் 22வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது 22 வாசிங்க. அந்த அவருடைய வார்த்தையை நீ நன்றாய் கேட்டு, அந்த மேல உள்ள வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க. பிரைஸ் எல்லாம் 19வது வசனத்துல உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீ கொண்டு வருவாயாக. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயே ஆகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாகவும் இருப்பேன். யாரு சொல்றதுப்பா? கர்த்தர் சொல்றார். எப்பா, நீ என்னை கனம் பண்ணும் பொழுது, நீ என்னை கனம் பண்ணும் பொழுது நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா, உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவா இருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாய் இருப்பேன். அவர்களை நான் அதம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எதற்கு அப்படின்னா, அவர்களை யாரெல்லாம் அந்த தேசத்தின் பலனை சுதந்தரிக்க விடாமல் இருக்க பண்ணினார்களோ, அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும் பாரு. எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபியசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு, உங்களுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் தடையாயிருப்பார்கள். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அவர்களை துரத்தி விடுவேன். அவர்கள் நான் என்ன செய்வேன்? அப்ப இப்படி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதற் பலனை நான் கொடுக்கும் பொழுது, அல்லது நான் தேவனை கனப்படுத்தும் பொழுது, கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க செய்கிற காரியத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா சத்துருக்களையும் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, நான் அதம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு முன்பாக இருந்து நான் துரத்தி விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்ல கவனிங்கள, இந்த முதற் பலனை தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது பாருங்க, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் விசுலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் என்னவா இருக்கிறாரு? அவர் பிரியமாய் இருக்கிறார். தேவன் யாரா இருக்கிறார் அப்படின்னா, நீங்க முதற் பலனை கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமாய் இருக்கிறார். 10வது வசனம் சொல்லுது பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சலை கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா வர்த்திக்க செய்வார்.
யாருக்குப்பா வர்த்திக்க செய்வார்? யாருடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும் அப்படின்னா, யார் ஒருத்தர் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ. நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போதுமானவராய் இருக்கிறார். உங்களோட பொருளாதாரத்தில் நீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். எப்போ தெரியுமா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், நீ முதற் பலனை நீ தேவனுக்கு கொடுக்கவே போது. லூக்கா 6:38 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவினால உங்களுக்கு என்ன செய்யப்படும் போட்டிருக்கு? அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ, பிரைஸ் எல்லாம் அதுல ஒன்றுமே அது என்ன செய்யாது அப்படின்னா அது குறையாது. அப்ப நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில பெருக்கத்தை காண்பதற்கு, என் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நாம் திட்டம் பண்ணணும். திட்டம் பண்ணாம உங்களால் கொடுக்க முடியாது. உங்களால் அந்த போர்ஷனை பிரித்து வைக்க முடியாது. நீங்க அந்த அறுவடை செய்கிற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் என்ன தெரிவாங்க, அவங்க அறுவடை செய்த பகுதிகளை ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுல இருக்கிற முதல் பகுதியை என்ன செய்வாங்க தெரியுமா? அடுத்து விதைக்கக்கூடிய ஒரு விதை தானியமாக எடுத்து வைப்பார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷனை எடுத்து அவனுடைய அந்த வருடம் முழுவதும் அவனுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்திற்காக எடுத்து வைப்பார்கள். இன்னொரு மீதி இருக்கிற பகுதியை தான் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதை சேல்ஸ் பண்ணி அதுல இருந்து வருகிற பணத்தை என்ன செய்வாங்கன்னா அவங்க செலவு பண்ணுவாங்க. எல்லாவற்றையும் விற்பனை செய்ய மாட்டார்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உனக்கு கொடுக்கப்படுகிற உன்னுடைய வருமானத்தில், உனக்கு கொடுக்கப்படுகிற நன்மையில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பாகத்தை நீங்கள் முதலாவது அதை பங்கிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நெகோமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நெகோமியா 10வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. 10:35 அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனை சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எங்கள் குமாரரின் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்கள் தலையீற்றுகளையும் தேவனுடைய ஆலயத்திற்கு, எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியர் செய்கிற ஆசாரிடத்தில் நாங்கள் கொண்டு வருவதற்கு 37வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னா அதை கொடுப்பதற்கு நாங்கள் திட்டம் பண்ணி கொண்டோ. 38வது வசனத்தினுடைய இறுதி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க? திட்டம் பண்ணினாங்க. முதற் பலனை, தேவன் எனக்கு கொடுக்கிற எல்லா முதற் பலனையும் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும். நான் கொண்டு வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண வேணும். ராமேன் சொல்லுங்களேன். அதை என்ன செய்தாங்க? திட்டம் பண்ணினார்கள். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் திட்டம் பண்றோம்? நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை, நான் போடுற திட்டம் எல்லாம் பலிக்கவே மாட்டேங்குது. எங்கே பலிக்குது? நிறைய திட்டத்தை போடுறோம், ஆனால் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, கைகூடி வர மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், முதலாவது திட்டம் பண்ணு. என்னுடைய முதற் பலன் யாருடையது? கர்த்தருடையது. இதை நீங்கள் திட்டம் பண்ணிட்டீங்கன்னா நீ பண்ணுற எல்லா திட்டங்களும் சக்சீடாக மாறிடும். நம்ம பண்ணுற திட்டம் சரியான ஒரு பிளான் இல்லாததுனால, பிரைஸ் எல்லாம் நம்ம சொல்ற வார்த்தை என்ன? எவ்வளவோ பிளான் பண்ணி பார்க்குற பாஸ்டர், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒர்க் அவுட்டே ஆகாது. அவங்க என்ன தீர்மானம் பண்ணாங்க? இப்போ பாருங்களேன், யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவனை சந்திக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் தேவன் அவனை சந்திக்கிறார். இந்த யாக்கோபு அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவன் அந்த இடத்துல என்னோடு பேசினார். பிரைஸ் எல்லாம். தேவன் சந்தித்த இடத்துல அவன் ஒரு திட்டம் பண்றான் பாருங்களேன். என்ன திட்டம் அப்படின்னா,
ஆண்டவரே, ஒரு கல்லை எடுத்து சாட்சியா வைத்து இது தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி என்ன செய்து கொண்டான்? பொருத்தனை பண்ணான். அவன் எடுத்த பொருத்தனை எதற்காக அப்படின்னா, நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டிற்கு சமாதானமாய் திரும்பி வர பண்ணுவீரே, ஆனால் நீர் எனக்கு தேவனாயிருப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்ற வார்த்தை. அவன் திட்டம் பண்றான். ஆண்டவர் கேட்டாரா இதை செய்ப்பான்னு கேட்ட? இல்ல, அவன் தான் தீர்மானம் பண்ணான். என் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? என் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? என் கூட இருக்கணும், நான் போகிற இடத்துல நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கணும், எனக்கு நல்ல ஆகாரம் வேணும், நல்ல வஸ்திரத்தை தரணும், நான் மறுபடியும் என் தகப்ப வீட்டுக்கு சமாதானமாய் வரணும். பிரைஸ் அல்லாஹ். இதுக்கு ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் பண்றேன்ப்பா, இப்படி நீர் என்ன செய்வீர்னா எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் எதை செய்வேன்? நான் தசமமாக கொடுப்பேன். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தாரா இல்லையாங்க? ஆசீர்வதித்தார் இல்லையா? அவன் செய்த எல்லாவற்றையும் நீங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னு நல்லா இருக்கும். அவன் எதை சொன்னானோ அப்படியே நடந்தது. அவன் சொன்ன வார்த்தைகளை தேவன் என்ன செய்து கொடுத்தார் தெரியுமா? நிறைவேற்றினார். நான் இப்படி சொல்லுவேன், வாய்க்க செய்தாருங்க. அவன் நிமித்தம் யார் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னா, அவனுடைய எஜமான், அவனுடைய மாமன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதற்கு காரணம் என்ன? அவன் எடுத்த தீர்மானங்கள் தான். அவன் எடுத்த தீர்மானங்கள் தான். நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆசீர்வதிக்கும் போது அவன் அப்படியே என்ன செய்தான் தெரியுமா? வெள்ளையா தனியா பிரித்து வச்சான், கருப்பை தனியா பிரித்து வைத்தான். அவனுடைய பங்கை, தேவனுடைய பங்கை அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டான் அப்படின்னா பிரித்து வைத்தான். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்க திட்டம் பண்ணுகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிரைஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலேயும் நீங்க இப்ப பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. 17:13. பிரைஸ் எல்லாம். எலியா அந்த இடத்திற்கு கடந்து வருகிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்து வருகிறான். என்ன சொல்லி வருகிறான் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ? சாரிபாத்துக்கு போ, அங்க தங்கியிரு, நான் பராமரிக்கும்படி அங்க ஒரு விதவையை கட்டளை இட்டு இருக்கிறேங்கிறான். இப்போ இந்த எலியா சாரிபாத்துக்கு வந்த உடனே அப்படியே அவன் ஒரு விதவையை சந்திக்கிறான். பிரைஸ் எல்லாம். பார்த்துட்டான். இப்போ நம்ம ஆளு கேட்குறாரு, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. பிரைஸ் எல்லாம். இந்த அம்மா தண்ணியை எடுக்க போகிற போது அவன் சொல்றான் பாருங்களேன், கொஞ்சம் அப்பமும் உன் கையில கொண்டு வா. அதற்கு அந்த அம்மா சொல்லுது, பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நான் ஏன் விறகு பிறக்கிறேன் அப்படின்னா, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகலான்னு இருக்கிறோம். அவங்க சாகலான்னு இருக்கிறாங்க. இங்க எலியாவை அந்த இடத்துக்கு அனுப்பி நான் உன்னை போஷிக்க போறேங்கிறார். கொஞ்சம் நல்ல அந்த காரியத்தை, அந்த சம்பவத்தை பாருங்க. இந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் தாயா மாவு இருக்கு, இதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம். ஆனா அதற்கு முன்னாடி பார்த்தா எலியாவை ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை போஷிக்க போகிறேன், நீங்க இருக்காத, நீ சாரிபாத்துக்கு போ அப்படிங்கிறார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. நடந்தது என்ன தெரியுமா? எலியா அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ சொன்னபடியே அந்த அப்பத்தை நீ செய்யலாம். ஆனா முதலில் ஃபாஸ்ட். நல்ல கவனிங்க, யாராவது செய்வோமா? முதலில் அந்த சுடுற அந்த அப்பத்தை நீ என்ன செய், எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறான். ரெண்டாவது, உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்.
நான் இப்படி சொல்லுவேன், நீங்க முதல் இடத்தை தேவனுக்கு நீங்க கொடுக்கிற இடத்துல தான் அற்புதமே இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பகுதியை தேவனுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, பிரைஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கடைசியில தான் தேவனை தேடுறோம். அந்த காரியத்துல நஷ்டம் அடையும் போது தான் தேவனை தேடுறோம். நான் சொல்லுவேன், அதை தொடங்கும் பொழுதே அந்த அம்மாட்ட அவன் சொல்றான், இதை செய்யுமா, அதற்கு பிற்பாடு நீ பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் என்ன செய்யாது, மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். வார்த்தை சொல்லுது, எலியாவின் சொற்படி செய்தான். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், நீங்க ஃபர்ஸ்ட்ல தேவனை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, தேவனை கனம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நீங்க கனம் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையில என்ன இருக்கும் தெரியுமா? நீங்க செய்கிற காரியத்துல ஒரு திருப்தி அடைவதை பார்ப்பீங்க. இப்ப நம்ம வாழ்கிறது எப்படி இருக்குன்னா, திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்றோம். எத்தனை லட்சம் வந்தாலும் பத்த மாட்டுக்கு பாஸ்டர்னு சொல்றோம். ஏன்னா என்ன இல்லை, ஒரு திருப்தி இல்லை. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, 2 நாளாகவும் 31வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். 31:10 31:10 பிரைஸ் எல்லாம் வாசிங்க. சாதோக்கின் சந்ததியாகிய ஆசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல். ஹலோ, என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? நாங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். ஹலோ, நாங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். மிச்சமும் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க மிச்சமே வர மாட்டேங்குது பாஸ்டர்? 10ஆம் தேதி சம்பளம், 11ஆம் தேதி அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ். என்ன காரணம்? என்ன காரணம்? சம்பளம் வாங்கணும்னு முதல் பணம் எங்க போகுது? வட்டிக்காரனுக்கு போகுது. அவன் பெருக்கத்தின் மேல பெருக்கம் அடைஞ்சிட்டே போறான். வசனம் என்ன சொல்லுது? முதற் பலனை நீ பிரிச்சு வச்சு அதை கர்த்தருக்கு கொடுப்பாங்குது. நம்ம செய்யறோமா? பிரைஸ் எல்லாம் 12ஆவது நாளே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சும்மா எல்லாம் பேசலங்க. நீங்க கர்த்தரை மையப்படுத்துங்க. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நாங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் சொல்லுங்க, மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்து இருக்கிறது என்றார். எப்படி மீதி இருக்கிறது? சாத்தியமே இல்லையே அப்படின்னா சாத்தியம். எதனால? இந்த காரியத்தை நான் செய்ததுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்னை ரொம்ப அழகா சொல்றார்ல, நீ என்ன சோதிச்சு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு பாரு. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை நான் என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகணிகள் உனக்காக திறக்கும். எப்போ? நான் தேவனை கனம் பண்ணும் பொழுது. நம்ம ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்துட்டோம். கர்த்தர் நம்முடைய கையில் கொடுக்கப்படுகிற பணம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய தேவையை சந்திப்பதற்காக. பிரைஸ் எல்லாம் இதை நீங்க மனசுல ஆக்கணும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம்னு ஓடணும்னா கடைசியில் ரொம்ப கஷ்டப்பா. கர்த்தர் உன் தேவையை அறிந்து உன் தேவையை சந்திப்பதற்காக தேவனால் உன்னுடைய கரங்களில் என்ன செய்கிறது? அந்த பணத்தை கடத்தி விடுகிறான்.
யாருடைய கையிலும் இருக்கிற பணம் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு உங்க கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருடைய கையில போகுது. ஏன்னா அந்த பணம் கடந்து போகக்கூடிய ஒன்று. உன்னுடைய தேவைகளை சந்தித்த பிறகு அதை இன்னொருடைய தேவையை சந்திக்க என்ன செய்யறோம்? போயிடும். உங்க பணம் அப்ப எங்க போச்சு சொல்லுங்க? நீ கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது, கர்த்தரை கணம் பண்ணும் பொழுது, நான் என்ன செய்வேன் சொல்லுவேன்னா, நீங்க செலவு பண்ண பணத்துல உங்க தேவைகள் சந்தித்த பிற்பாக மீதம் இருக்கும்படி கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்ததிலிருந்து என்ன இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஏன் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறீங்க? வாக்குத்தத்தம் இருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தம் சும்மாவா? ஏன் அது வேலை செய்யல அப்படின்னா, ஆண்டவர் நான் சொல்ற வார்த்தையை கேட்டு நீ செய். இப்படி செய்வனா கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும் அப்படின்னா அற்புதம் நடக்கும். அவர்கள் திட்டம் பண்ணினார்கள். அவர்கள் தீர்மானம் பண்ணினதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தபோது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு மறுபடியும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நல்ல கவனிங்க எல்லாரும், இந்த வார்த்தை எடுங்கம்மா, ரொம்ப முக்கியமான பகுதி. கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க. மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைக்கு தேவன் அளித்த கிருபையின்படி நான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன்னு சொல்றார். எப்படி கொடுத்தார்களா? தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, தாங்களே மனது உள்ளவர்களாய் இருந்தார்கள், மனது உள்ளவர்களாய் கொடுத்தார்களப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா மனசே வரமாட்டேங்குது, மனசே வரமாட்டேங்குது. பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவருடைய மனது எப்படி இருந்தது அப்படின்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. அந்த வார்த்தையை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அதை முடிக்கும் போது பிரைஸ் எல்லாம் 9வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிற தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினால நான் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறேன். இப்போ அவர் ஒரு ஆலோசனையா சொல்றாரு பாருங்களேன். இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறப்பா, இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். இதை நீங்க செய்யணும் நான் கட்டாயப்படுத்தல, ஆனா இத நீங்க செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுவதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னா தகுதியா இருக்கும். அடுத்த வார்த்தை பாருங்களேன், அடுத்த வசனம், அதை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற விருப்பம் உண்டாயிருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுங்கள்.
உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் வந்துருச்சு அப்படின்னா உடனே கொடுத்துடணும். நான் வீட்டில் போய் யோசிக்கிறேன், நான் யோசித்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். வீட்டில் போய் யோசிக்கும் போது சொல்லும், ஐயோ இந்த பணத்தை இப்போ கொடுத்துட்டா இப்போ நாளைக்கு என்ன பண்றது இல்லை, அது யோசிக்க இன்னொரு காரியத்தை அது செய்ய தூண்டும் பாருங்க. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பா இப்பொழுதே அதை செய்து நிறைவேற்று. உன் இருதயத்தில் கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் உருவாயிருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்திரு, நிறைவேற்று. பிரைஸ் அல்லாஹ். அந்த நிறைவேற்றுதல் உங்க வாழ்க்கையில எதை கொண்டு வரும் அப்படின்னா, பிரைஸ் அல்லாஹ், ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். 4:17 அவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராத்திலேவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா, திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் இயேசுவுக்குள் என்ன செய்வாராக, மகிமையிலே நிறைவேற்றுவாராக. அவன் சொல்றான், பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களுடைய குறைவுகளில் ஒரு நிறைவை நீங்கள் காண்பீர்கள். பிரைஸ் அல்லாஹ். உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையில் என்ன செய்யப்படும் அப்படின்னா, நிறைவாக்கப்படும். இன்னைக்கு நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நீ தீர்மானம் எடு, நீ திட்டம் பண்ண. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் கர்த்தரை முதலிடமாய் வையுங்கள். கர்த்தரை முதலிடமாய் வைங்க. நீங்க வச்சு பாருங்களேன், அந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை நடத்துவதை பார்க்க முடியும். வருடத்தினுடைய முதல் ஆராதனை, அந்த முதல் ஆராதனையில் நான் எதை கர்த்தருக்கு கொடுக்கணும், நான் தேவனை எப்படி கனம் பண்ணுகிறேன். எங்க பிதா அந்த கணத்தை விரும்புகிறார். அவர் கேட்கிறார், நான் உங்கள் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கப்பா? என்னுடைய கணம் எங்க? நீங்க பிதாவா இருக்கிற தேவனை நீங்க உங்க வாழ்க்கையில பகுதியில் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது எல்லாமே, செய்கிறது எல்லாமே தேவனை கனவீன பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த காரியத்தில் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை உங்க வாழ்க்கையில முதலிடமா வைங்க. உங்க குடும்பத்துல முதலிடமா வைங்க. நீங்க செய்கிற வேலையில முதலிடமா வைங்க. நான் இப்படி சொல்றேன், எல்லாவற்றிலும் நீ முதலிடமாய் கர்த்தரை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு ஒரு திட்டம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் நான் என்ன செய்வேன்னா, அந்த முதற் பலனை நான் கொடுப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுகிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் திட்டம் பண்ணிப்பாரு, திட்டம் பண்ணிப்பாரு. பிரைஸ் அல்லாஹ். அது உங்க வாழ்க்கையில செழிப்பு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரை கனம் பண்ணு. நீங்க தமிழ்ல அதை வாசிங்க. 3 நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்க. 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது இருக்கா, அப்பொழுது எப்போ நீ கனம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதாயா உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனை கனம் பண்ணுங்க. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை உயர்த்த